உதயநிதி வீடு அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதியில் அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். உதயநிதி விரைவில் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அவருடைய வழக்கறிஞர் வருவதற்காக காவல்துறையினர் காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது பற்றிய விவரங்களையும் நம்முடைய செய்தியாளர் மூத்த செய்தி ஆசிரியர் திரு கலைமாறன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடமே பேசலாம். சார், நம்ம நிறைய விஷயங்கள் இது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சார், இந்த காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு புறம் உதயநிதி கைதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தாலுமே கூட நேற்றைய தினம் உதயநிதி பேசிய அந்த பேச்சுக்கு தஞ்சாவூர்ல காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினர் அவருடைய பேச்சை கண்டித்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்துக்கு அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதிக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கூட இந்த அளவுக்கு காவல்துறையினர் அங்க குவிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. கூடவே இப்போ வரைக்கும் உதயநிதியுடைய வீட்டுக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? திமுகவினர் அங்கு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல? நீங்க கேட்டது ரெண்டு கேள்விகள். ஒன்று, தாவைக்கானவர் வருவாங்களா, இல்ல அடுத்தது திமுகவின் உயர்மட்ட தலைவர்கள் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. இது ரெண்டுக்குமே வாய்ப்பு உண்டு. அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்த பிரச்சனையை பெரிதாக கையில் எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும், தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் திட்டமாக இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க முதலில் எழுப்பின அந்த கேள்வி மாதிரியே உதயநிதியின் வீட்டிற்கு தாவேகாவினர் வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இப்ப போலீஸ் காவல் அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கும் சேர்த்துதான். ஒருவேளை உதயநிதியின் வீட்டை முற்றுகையிட்டு போராடுவதற்காக வந்தால் அதற்கு எதிர்ப்புறமாக திமுகவினர் திரண்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே அங்கு காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கலாம். இது ஒரு விதமான நடவடிக்கை. இன்னொன்று, அவர் மீது சட்டப்பூர்வமான ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்கணும், அவரை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வலியுறுத்தலோடு ஒரு புகார் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அதனுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. இதன்படி பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் கொடுத்தால் அந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை கைதாகத்தான் இருக்கக்கூடும். ஒருவேளை அப்படி கைது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் போலீசார் குவிக்கப்படுவார்கள். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சிகள்ல அந்த தெருவுக்குள்ள போற எல்லாரையுமே போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறார்கள். அதாவது தேவையற்றவர்கள் அந்த தெருவுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா நீங்க கேட்ட அந்த முதல் கேள்விக்கான பதிலாகத்தான் அந்த காட்சி இருக்கிறது. அதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் உதயநிதிக்கு எதிராக அவரது வீட்டிற்கு முன்பாக போராட முன்வந்தார்கள் அப்படின்னா அதை கண்டிச்சு கண்டிப்பாக திமுகவினரும் வருவார்கள். எதிரும் புதிருமாக இரு கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதோடு மோதலிலும் ஈடுபட்டால் சட்டம் ஒழுங்கு சீர்கிடும். ஸோ அந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தெருவுக்குள்ள போற எல்லாருமே தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்ட கேள்வி, திமுகவின் முன்னணி தலைவர்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவங்க வந்தார்கள் என்றாலும் அவர்களையும் குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் அங்க போலீசார் அனுமதிப்பாங்க. எப்பவுமே ஒரு இது மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை நடக்கிறது என்றால் அவர் சார்ந்த உதயநிதி சார்ந்த வழக்கறிஞர் வருவதற்காக காவல்துறையினர் காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான நம்முடைய செய்தியாளர்கள் அங்கிருந்து தகவல்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு கைது நடவடிக்கைகளுக்கு முன்னதாக வழக்கறிஞர் உதவியை பெறுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்றுதான். மேலும் இது ஒரு அவதூறு வழக்காக இருக்கக்கூடும். பெரும்பாலும் அவதூறு வழக்குகள்ல ஒரு பெரிய கைது அப்படிங்கிறது இருக்கும்போது அதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி பெற முடியும். மேலும் இந்த மாதிரியான அவதூறு வழக்குகளில் உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அதற்கு எதிர்ப்புகளும் வரக்கூடும். பெரும்பாலும் திமுகவின் வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற பொறுத்தவரை அந்த வழக்கறிஞர் அணி அப்படிங்கிறது திமுக எப்பவுமே கொஞ்சம் வலுவாக இருக்கும். அவங்க உச்சநீதிமன்றம் வரையிலும் போய் போராடக்கூடிய வலுவான ஒரு நீதித்துறை கட்டமைப்பை திமுக கொண்டிருக்கிறது. எனவே ஒரு அவதூறு வழக்கில் உடனடியாக கைது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அது காவல்துறையோட பெயிலில் வரக்கூடிய அளவிற்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு வழக்கு பதிவாகத்தான் இருக்கக்கூடும். எனவே அது மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்க கைது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. அவர் மேல வழக்கு பதிந்து விட்டு அதை நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போனால் நாங்க நீதிமன்றத்தில் அது குறித்து நாங்கள் இந்த வழக்கை நடத்துவதற்கு தயாராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் திமுகவினர் முன்வைப்பார்கள். ஏற்கனவே இது மாதிரி அவதூறு வழக்குகளை நம்ம சமீப காலத்தில் 2 வழக்குகளை பார்த்தோம். ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுல அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்தார்கள். நீதிபதியின் வீட்டிற்கு முன்னால் ஆஜர்படுத்தணும்னா நீதிபதியே இது வெறும் அவதூறு வழக்கு, இதற்கு கைது நடவடிக்கை தேவையில்லைன்னு நீதிபதி அங்கேயே அனிதா ராதாகிருஷ்ணனை விடுதலை செய்தார். இன்னொன்று, திமுகவின் எம்எல்ஏ சமீபத்தில் நம்ம திமுகவின் எம்எல்ஏ ஒருவரை கைது செய்தார்கள். அந்த கைது நடவடிக்கையின் போது மார்க்கண்டேயன் கைது நடவடிக்கையின் போது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். அவருடைய பேச்சுக்கு நீதிபதி சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்த 2 நடவடிக்கையுமே ஒரு பொதுக்கூட்ட
நீதிமன்றத்தில் பேசிய பேச்சுகளின் காரணமாக எடுக்கப்பட்ட அவதூறு வழக்குகளின் அடிப்படையில் தான். இப்பவும் அது மாதிரியான ஒரு அவதூறு வழக்குகளின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையும் எடுப்பதற்காக அடுத்த கட்ட நகர்வுகள் நகர்ந்துகிட்டே இருக்குது. இதுல காவல்துறையினர் எந்த விதத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து பரபரப்பான சூழல் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தின் முன்பாக அரங்கேறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம்.